जनार्तिहन्तु पितृत्वमन्येषु विचार्यतूर्णम् स्तम्भे अवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीर्सम्मं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रीर्सम्मकार्जमुनीत्पादाम्बुदेन्दिन्दिरन्दान्तिक्षान्तिदयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गशटारियोगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशटरिपुणा सम्यमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं रसम्मे नरहरिषडजित्योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारि संयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्येति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षाबलम् श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान् तद्वयं ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वंसजम् वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चिदचितीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुबाय गतिरुदारः सन्तर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत् श्रीविष्ठुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विदेयाः விஷ்ணு புராணம் 4வது வம்சம் 24வது அத்தியாயம் 4வது வம்சத்துல கடைசி அத்தியாயம். இதுல கலியுகத்துல எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லிட்டு வந்தார் மகர்ஷி. அதுல சொல்ற போது இந்த இதையெல்லாம் எப்படி இருக்கும் கேட்டா, கபட வேஷ தாரணமேவ மகத்வ ஹேது இத்யேவம் அநேக தோஷோத்தரேது பூமண்டலே சர்வவர்ணேஷு ஏவ யோ யோ பலவான் சயேவ பூபதிர் பவிஷ்யதி. அதில் சொல்ற கபட வேஷம், அதாவது வேஷம் போடுறதுதான் இந்த இடத்துல முக்கியமாக கருதப்படும். அதாவது உண்மையான தபஸெல்லாம் பெருமைக்கு காரணமாக ஆகாது. பெருமை வேஷம் போடுறதுதான் கலியுகத்துல பிரதானமாக இருக்குமே தவிர, சொல்றார் கபட வேஷதாரணமேவ மகத்துவ பெருமைக்கு இத்யேவம் அநேக தோஷோத்தரே, இந்த மாதிரி அநேக தோஷங்கள் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கும் கலியுகத்தில் சர்வ வர்ணேஷு ஏவ யோயோ பலவான் ச பூபதிர், எந்த வர்ணத்தில் யார் யார் பலவானாக இருக்கிறானோ, அதாவது அவனுடைய உண்மையான ஞானம் பெருமைக்கு காரணம் இல்லாமல் ஷரீரத்திலேயோ பட்டாட்டோபத்திலேயோ யார் ஒருத்தன் பலமா இருக்கானோ அவனே தலைவனாக ஆவான் மகத் அப்படிங்கிறாரு. ஏவம் ஏவம் ச அதிலுப்தகரா கராஜா சாக அதிலுப்தகராஜா சஹா சைலானாம் அந்தரத்ரோணி பிரஜா சம்ஸ்ரயிஷ்யந்தி. இந்த மாதிரி இந்த ரொம்ப அதிலுப்தாக தானமேவ தர்மஹேது அன்னது யாகாதிஹி அனிமா மகிமா அனிமாத்தியாக அஷ்டகுணா சரி, அதை எடுத்தது. அப்போ அதிலுப்தகராக, ரொம்ப பேராசை பிடித்திருக்கக்கூடிய அதிலுப்தக ராஜாக அரசர்கள் எல்லாருமே ரொம்ப பேராசை பிடித்தவர்களாக இருப்பார்கள்.
சஹா சைலானாம் அந்தரத்ரோணிஹி பிரஜா சம்ஸ்ரயிஷ்யந்தி. அதாவது அவள்லாம் பிரஜைகளை எல்லாம் ரொம்பவும் ஹிம்சை பண்ணுவாளாம். ஹிம்சை பண்ணுவான்னா எப்படி ஹிம்சை பண்ணுவான்னா, ரொம்ப அந்த வரி விதிக்கிறது, அதாவது டாக்ஸேஷன் சொல்றாளோ இல்லையோ, இந்த அக்கிரமமாக இந்த இதையெல்லாம் பண்ண போறா. பிரஜா சம்ஸ்ரயிஷ்யந்தி மது சாக மூல பல புத்திர புஷ்பாத்தியாகாராச்ச பவிஷ்யந்தி. அதாவது இந்த இதையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவாளா, அந்த ஷைலானாம் அந்தரத்ரோணிகி, ஷைலானாம் ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய சொக்ஷேத்திரத்தை விட்டுவிட்டு, தாங்க உண்மையான எந்த தேசத்தை சேர்ந்தவர்களோ அந்த தேசத்தை எல்லாம் விட்டுட்டு மற்ற தேசங்களுக்கு போக ஆரம்பிச்சுடுவாளாம் ஜனங்கள் எல்லாம். அந்தரத்ரோணி பிரஜா சம்சயிஷ்யந்தி. அந்த இடத்துக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவள் என்ன பண்ண போறா, மதுஷாக மூல பலாகா, மதுபானம் பண்ண ஆரம்பிச்சுடுவாளாம். அதாவது மது, அப்புறம் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாத பலபுத்திராக, அதாவது பழங்கள், இந்த புஷ்பங்கள், இப்ப எல்லாம் எவ்வளவோ இந்த நிஷித்தமான ஆகாரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, ஆகாராச்ச பவிஷ்யந்தி. தரு வல்கல பர்ண சீர பிராவரணாச்ச அதிபகு பிரஜாக சீத வாதாதப வருஷசகாச்ச பவிஷ்யந்தி. இவா எல்லாம் என்ன பண்ணுவா, அந்த ட்ரெஸ் ஆடைகள் எல்லாம் மாறி போயிடுவான். என்ன ஆடைகள்லாம் சாதாரணமா உடுத்திக்கணுமோ அதையெல்லாம் விட்டுடுவாளாம். இதையெல்லாம் பிரமாதமாக இந்த ஆடைகள்லாம் குறைஞ்சு போய் அந்த இது பாகவதத்திலையும் சொல்ல போறாரு, இந்த மாதிரி ஷாக்கு மாதிரி துணிகளை எல்லாம் உடுத்திக்க ஆரம்பிச்சுடுவா. இந்த ஷாக்குனா ரொம்ப திக்கா, இப்பெல்லாம் ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஷாக்கு மாதிரி இருக்க அந்த ஆடைகளை எல்லாம் போட்டுக்க ஆரம்பிச்சுடுவா. அதையெல்லாம் இந்த சீத வாத தரு வல்க பர்ண சீர பிராவரணாச்ச அதிபகு பிரஜாக. பிரதானமாக இவா ஜனங்கள் உடுத்திக்கக்கூடிய ஆடைகளே அந்த அதனுடைய ஆடைகளுடைய இதுவும் குறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி ரொம்ப ஒரு மட்டமா இருக்கக்கூடிய இந்த வஸ்திரங்களை எல்லாம் உடுத்திக்க போறா. மழை, குளிர், வெயில், சீத வாத ஆதப வருஷ சகாச்ச இதுகளால அவள்லாம் ரொம்பவும் தவிக்க பெறுவார்கள். இந்த மாதிரி இது எல்லாம் ரொம்பவும் இருக்கும். இதுக்கு மேல இந்த இன்னும் போக போக நச்ச கஷ்டித் திரையோவிம்சதி வருஷாணி ஜீவிஷதி. இன்னும் போக போக என்னன்னு கேட்டா, ரொம்ப அதி பால்யத்திலே 23 வயசு அதுக்கு மேலே எல்லாம் ரொம்ப ஆயுசெல்லாம் குறைஞ்சு போயிடும். ஆனா 23 வயசுலயே திடீர்லாம் காலம் ஆயிடுவாளாம். அதெல்லாம் அது வேற சொல்ல போறேன். இன்னும் அந்த இதெல்லாம் வரல. அனவரதம் ச அத்திர கலியுகே க்ஷயமாயா தகில ஏவ ஏஷ ஜனஹா. அதாவது ரொம்ப ஒரு ஒரு சீனத்தை அடைய போகிறார்கள். கலியுகத்துல என்ன பண்ணுவாளாம் ஜனங்கள்லாம், அனவரதம் ச கலியுகே க்ஷயம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைவே அடைவார்கள். அகில ஏவ ஏஷ ஜனாகா. அப்போ இதெல்லாம் வந்துடுத்துன்னா என்ன ஆகும், இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு சொல்ற, ஸ்ரௌத ஸ்மார்த்தேச்ச தர்மே விப்ளவம் அத்தியந்தம் உபகதே க்ஷீணப்பிராயே. இந்த ஸ்ரௌத கர்மாக்கள், ஸ்மார்த்த கர்மாக்கள், ஸ்ருதிகளிலேயும் ஸ்மிருதிகளிலேயும் சொல்லப்பட்ட இந்த வைதிக கர்மாக்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் விப்ளவம், இதெல்லாம் குறைஞ்சுட்டே வரும். இந்த குறைஞ்சு வரப்போது இந்த உபகதே க்ஷீணப்பிராயேச்ச. க்ஷீணப்பிராயம்னா கிட்டத்தட்ட அழிஞ்சு போற ஸ்திதியில இருக்கக்கூடிய இந்த கர்மாக்கள், வைதிக தர்மங்களோ வைதிக கர்மாக்களோ அழியக்கூடிய நிலையில் கலியுகத்தில் அசேஷ ஜகத் சிரஷ்டு சராச்சர குரோஹோ ஆதிமத்தியாந்தர ரஹிதஸ்ய பிரம்மமயஸ்ய ஆத்மரூபிணா பகவதோ வாசுதேவ ஸ்ய அம்சம். அதாவது இந்த கலியுகத்துல அசேஷ சகல ஜகத்துக்கும் ஒரு ஒரு சிருஷ்டி சம்ஹார கர்த்தாவாக இருக்கக்கூடியவன். சிரஷ்டுஹு சராச்சர குரோஹோ, சகல பிரபஞ்சத்துக்கும் நியந்தாவாக இருக்கக்கூடிய ஆதிமத்தியாந்தர ரஹிதா, ஆரம்பம் முடிவும் இல்லாமல் இருக்கக்கூடியவனுமான பிரம்மமயா, பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 ஆத்மஸ்வரூபமான பகவான்
அந்த பகவதா வாசுதேவஸ்ய அம்சா, அவருடைய அம்சமாக, பகவானுடைய அம்சமாக அந்த ஒரு ஒரு அந்த சம்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பள கிராம பிரதான பிராமணஸ்ய, சம்பளம்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம், அதுல ஒரு பிராமணன் விஷ்ணு யசசா, அதாவது விஷ்ணு யசஸ் அப்படிங்கிறவருடைய கிருஹே, அவருடைய கிரகத்தில் அஷ்டகுணர்தி சமன்விதா. இந்த அஷ்டகுண சமர்த்தீதா அப்படின்னாக்க இந்த கிரகே அஷ்டகுண ரித்தி சமன்விதா, 8 குணங்களும் இருக்கக்கூடியவன் அப்படின்றதுக்காக சொல்றாரு. இப்போ இந்த சமன்விதா கல்கி ரூபி ஜகத் ஜகத் அத்ரா அவதீர்ய, கல்கி ரூபமாக, கல்கி அவதாரம் எங்க வரப்போறதுங்கிறத சொல்ற. சம்பளம் அப்படிங்கிற கிராமத்துல விஷ்ணு யசஸ்னுடைய கிரகத்துல அவருடைய கல்கி ரூபி ஜகத் அத்ரா அவதீர்ய, ஜகதி அத்ரா அவதீர்ய சகல ம்லேச்ச தஸ்யு துஷ்டாச்சரண சேதசாம் அசேஷானாம் அபரிச்சின்ன சக்தி மகாத்மியா க்ஷயம் கரிஷ்யதி. அவர் என்ன பண்ண போற, தன்னுடைய எல்லையில்லாத சக்தியினால் எல்லா மிளேச்சர்கள் எல்லா மிளேச்சர்கள், அவர்கள்லாம் திருடர்கள், தஸ்யுன்னா திருடர்கள், துஷ்ட ஆச்சரணர்கள், அந்த கெட்ட ஆச்சாரத்தை உடையவர்கள், கெட்ட எண்ணத்தை கொண்டவர்கள், சேதசாம் அசேஷானாம் அபரிச்சின்ன சக்தி, எல்லாரையும் இந்த மாதிரி அழிக்கப் போகிறார்கள். அழித்து என்ன பண்ண, க்ஷயம் கரிஷ்யது ஸ்வதர்மேஷு ச அகிலமேவ சம்ஸ்தாபயிஷ்யதி. இந்த எல்லாரையும் அவரவர்களுடைய தர்மங்களை அனுஷ்டிக்கும்படி செய்ய போகிறார். பராசர மகர்ஷியினுடைய வாக்கு என்ன சொல்ற, கலியுகத்துல அநேகமா எல்லாம் அழிஞ்சு போற சமயத்துல மறுபடியும் பகவான் விஷ்ணு யசஸ்னுடைய கிரகத்துல அவதரிக்க போறார்ன்றத ஸ்பஷ்டமாக இங்க எடுத்துக்காட்டார். அனந்தரம் ச அசேஷ கலேஹே அவசானே நிஷாவசானே விபுத்தானாமிவ தேஷாமேவ ஜனபதானாம் அமல ஸ்படிகதள சுத்தாமதயா பவிஷ்யந்தி. அப்போ இந்த கலியுகம் இந்த மாதிரி முடிந்த பிறகு இந்த ராத்திரி அந்த சொல்ற அனந்தரம் ச அசேஷ கலேஹே அவசானே, இந்த கலியுகம் முடிந்த பிறகு அப்ப சொல்ற நிஷா அவசானே, அந்த இரவின் முடிவில் விபுத்தானாம் இவ, கிட்டத்தட்ட முழிச்சின்றிருக்கா மாதிரி, அதாவது ஞானத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய சிலர் என்ன பண்ண போறா, தேஷாமேவ ஜனபதானாம், அவர்கள் எல்லாம் ரொம்ப சுத்த ஞானத்தை உடையவர்கள், தெளிவான ஞானத்தை உடையக்கூடியவர்கள்லாம் சில பேர் இருப்பா. ஜனபதானாம் அமல ஸ்படிக தளசுத்தாக, ஒரு ஸ்படிகமணி, சுத்தமான ஸ்படிகமணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சில பேர் இருக்க போகிறார்கள். தேஷாஞ்ச பீஜபூதானாம் அசேஷ மனுஷ்யானாம் பரிணதானாம் அப்படி தத் காலகிருதா அபத்திய பிரசூதிர் பவிஷ்யதி. அவர்கள் எல்லாம் தான் இனிமே எதிர்காலத்துல வரக்கூடிய சிருஷ்டிக்கு, அவளுக்கெல்லாம் வயசாக இருந்தாலும் சொல்றார், எப்படி அழகா சொல்றார், பரிணதானாம் அப்படி, பரிணதானாம் அப்படின்னா கொஞ்சம் வயசானவர்களாக இருந்தாலும் தற்கால கிருத அபத்திய பிரசூதி, அவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும் கேட்டா, அவர்கள்லாம் பிள்ளை பேரு, அதாவது அந்த பிரஜைகளை உட்பண்ணக்கூடிய சக்தி இருக்குமா அவளுக்கு, அவர்களால் மறுபடியும் பிரஜைகள் உண்டாக போகிறார்கள் அப்படின்ற அந்த பவிஷ்யந்தி. தேஷாஞ்ச பீஜபூதானாம் அசேஷ மனுஷ்யானாம் பரிணிதானாம் அப்படி தற்கலகிருத அபத்திய பிரசூதிர் பவிஷ்யதி. தானிச்ச தத் அபத்தியானி கிருதயுகா அனுசாரிண்யேவ பவிஷ்யந்தி. அவர்களால் உண்டாக்கப்படக்கூடிய சந்ததிகள் எல்லாருமே கிருதயுகத்தினுடைய தர்மத்தை எல்லாம் அனுஷ்டிப்பார்கள் அப்படின்றத சொல்ற. அத்த உச்சதே, இது விஷயமாக ஒரு ஸ்லோகம் இருக்கா. அது என்ன ஸ்லோகம்னு கேட்டா சொல்றார், யதா சந்திரஸ்ச சூரியஸ்ச ததா திஷ்யே ப்ரஹஸ்பதி ஏகராசோ சமேஷ்யந்தி ததா பவதி வை கிருதம். அதாவது சந்திரன், சூரியன், அதுக்கப்புறம் அதாவது ப்ரஹஸ்பதி, அந்த இருக்கக்கூடிய யதா திஷ்யே ப்ரஹஸ்பதி, இவா எல்லாருமே திஷ்யே
ஏகராசோ சமேஷ்யந்தி, எப்போ 3 பேரும் ஒரே ராசியில இருக்காளோ அப்பதுதான் என்னன்னு கேட்டா அந்த யுகத்தினுடைய தொடக்கம், கிருதம் தொடங்குறது. இதுக்கு இத எங்களாழ்வான் வியாக்கியானம் பண்றார். சந்திராதி கிரகணம் சர்வகிரக உபலக்ஷணார்த்தம். இங்க சந்திரன் அப்படின்றது எடுத்தது எதுக்காகன்னு கேட்டா எல்லா கிரகங்களும், அதுக்காக சர்வ கிரகண சதுர்யுகாந்தே சர்வேஷாம் கிரகாணாம் மீனா அந்தஸ்திதேஹே. எல்லா கிரகங்களும் அந்த மீன ராசியில மீனா அந்தஸ்திதேஹே சர்வ கிரக யோகேஹி யுகம். அந்த எல்லா கிரகங்களும் ஒரே அந்த ராசியில வரப்போது அது யுகம். யத்வா ஏஷாம் கிரகாணாம் சதுர்ணாமேவ யோகே கிருதம் ததர்த்தம் கலு கிரக பாகுல்யம். அதான் கிரக பாகுல்யம்னு பேர். சந்திரார்க்க ஜீவஜ்ஞ சிதாக குஜார்கோச்ச யதாக்கிரமம் சத்துவம் ரஜஸ்தமேஷா இது கோச்சாரோக்தே அப்படின்னு அந்த ஒரு கோச்சாரம்னு ஒரு கிரந்தம் அதில் எடுத்து காட்டுறாராம். ததாதிஷ்யே ப்ரஹஸ்பதி பாடே அப்படி அப்படின்னு கர்க்கடஸ்தே கர்க்கட மாசே அமாவாஸ்யாயாம் பகுவாரம் யோகஸ்ய அஸ்ய சம்பவாத் ததாபி ஏகராசோ சமேஷ்யந்தி இது சகப்பிரவேசோக்தேஹே ந அதி. அதுக்கு மேல சொல்ற, இதனால இந்த ஒன்றாக ஸ்வரது சமேஷ்யந்தின்னு கேட்டா அந்த இதுதான் யுகத்தினுடைய ஆரம்பம். இது எல்லாம் இருக்கும் அந்த சமயத்துல எல்லா கிரகங்களும் ஒன்னா வரும் அப்படின்னு அந்த அந்த கோச்சர பல கிரகங்கள் பலன்கள் எல்லாம் இது ஸ்பஷ்டமாக எடுத்திருக்காளாது. அதுக்கு மேல அதீதா வர்த்தமானாச்ச ததைவ அநாகதாச்சயே ஏதே வம்சேஷு பூபாலாக கதிதா முனிசத்தமா சொல்ற. இந்த மாதிரி இந்த சொல்ற போது அதீதாக போனவர்கள், வர்த்தமானாக இருக்கக்கூடியவர்கள், ததைவ அநாகதாச்ச வரக்கூடியவர்களை பத்தி, ஏதே வம்சேஷு பூபாலாக இந்த வம்சத்தில் வரக்கூடிய ராஜாக்களை எல்லாம் பத்தி நான் விஸ்தாரமாக சொல்லிட்டு வந்தேன். இப்போ சொல்ற ஏதே பூபாலாக யாவத் பரீட்சிதோ ஜன்ம யாவது நந்தா அபிஷேச்சனம் ஏதத் வருஷசஹஸ்ரம் து ஞேயம் 50 உத்தரம். இப்போ பரீட்சித்தினுடைய அந்த ஆரம்பம் முதல் யாவத் பரீட்சிதோ ஜன்ம, பரீட்சித்தினுடைய பிறப்பு முதல் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றார், அந்த அதுலேருந்து என்ன சொல்ற நந்தன். இப்ப நந்த வம்சங்கள்லாம் சொன்னாரோ இல்லையோ, யதா நந்தா அபிஷேச்சனம், நந்தராஜாவினுடைய அபிஷேகம் வரையில் இருக்கக்கூடிய காலங்கள் சொல்ற வருஷ சஹஸ்ரம் 1000 வருஷங்களும் 50 உத்தரம் 500 வருஷங்கள், அதாவது 1500 வருஷங்கள் கடந்திருக்கின்றன. இப்போ ஒரு 1500 வருஷம் அந்த பரீட்சத்திலிருந்து நந்தனுடைய வம்சம் வரையில் அந்த இதெல்லாம் இருக்கு. அதுக்கு மேல சொல்ற சப்தர்ஷீணாம் து யௌ பூர்வோ திருஷ்யேதே ஹி உதிதௌ திவி தயோஸ்து மத்தியே நக்ஷத்திரம் திருஷ்யதே யத் சமம் நிஷி. இப்போ இந்த காலமானம், அதாவது இந்த காலங்களை எல்லாம் எப்படி நிர்ணயம் பண்றது, இந்த கிரக கோச்சரங்களை எல்லாம் வச்சுட்டு, அப்போ நம்ம இப்போ கடிகாரத்தை வச்சுட்டு ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம், இத்தனை காலம், இத்தனை நாள் அப்படின்னு எல்லாம் பண்றோம். அப்ப அந்த காலத்துல எல்லாம் இது எப்படி காலத்தை எப்படி நிர்ணயம் பண்ணா அப்படின்னு கேட்டா, கிரகத்தினுடைய கோச்சாரம், கிரகத்தினுடைய மூவ்மெண்ட் அதை வச்சுட்டு சொல்லுவாளா டைம் கண்டுபிடிக்கிறது. இத சொல்ற அந்த இதுல எங்களாழ்வான் ஒரு அழகான அந்த இடத்துக்கு ஒரு எழுதுற, யாவத் சந்திர சூரியாக பரீட்சிதோ ஜென்மங்கிறதுக்கு அந்த ஸ்லோகத்துக்கு விஸ்தாரமான ஒரு வியாக்கியானத்தை எடுக்கிற. பஞ்சோத்திரதம் வருஷ சகசிரம் பாட பரீட்சித் சமகாலம் மாகதம் சோமம் ஆரம்பிய ரிபுஞ்சயாந்தம் மாகதானாம் சஹசிராப்தத்வஸ்ய யுக்தத்வாத் அனந்தரம் பிரத்யோத சிசு நாகானாம் 50 அப்தாத்வத்யுக்தாத் சார்த சாஹஸ்ரயுக்தஸ்ய வியாக்கியானம் வாயுக்தேபி பரீட்சின் நந்தாந்தரம் சார்த சஹஸ்ரமேவ இத்யுக்தம் அதேவ பிரயாஸ்யந்தி யதேதத் யதா இத்யாதி ஸ்லோகஸ்ய அயமர்த்தः நந்தாத் பிரவருத்தியேவ பிரசரதி கலோ காலே யதேதே பூர்வாஷாடாம் பிரயாஸ்யந்தி ததா கலேஹே அதர்மஸ்ய விருத்திஹி பூர்வோக்த கிருத சப்தஸ்ய
தர்மபரத்வாத் லக்ஷணையா நந்தாந்தம் க்ஷத்ரிய குலம் இது வச்சனாத் இஹாபி சூத்ராதி அதிபத்திய உக்தேஷ்ச. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டா, இந்த அதுக்கப்புறம் அதர்மஸ்ய விருத்தி, அதர்மத்தினுடைய விருத்திங்கிறது அந்த கலியுகத்துல அதர்ம விருத்திங்கிறது அதிகமாக வரப்போறது. அங்க சொல்றச்சே சாதிக்கிற இந்த அதர்மஸ்ய விருத்தி பூர்வோக்த கிருத்த சப்தஸ்ய தர்மபரத்வாது லக்ஷணையா நந்தாந்தம். இந்த நந்தனுடைய பர்யந்தம், நந்த மகாராஜாவனுடைய பர்யந்தம் க்ஷத்ரிய குலம், அதுவரையில் க்ஷத்ரிய குலம்ங்கிறது வந்தது. அதுக்கு பிற்பாடு என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, இந்த முரா மௌரியர்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்த காரணத்தினால சொல்ற சூத்ராத்யதிபத்தியோக்தேஷ்ட, அதுக்கப்புறம் 4வது வர்ணத்தரர்கள்லாம் ராஜாக்களாக வர ஆரம்பிச்சுடுவா. அதனால என்ன, அது என்ன குறிக்கிறதுன்னு கேட்டா அதர்மத்தினுடைய விருத்தியை குறிக்கிறது. அத்தகா பாபஸ்யைவ விருத்தி, எங்களாழ்வான் எழுதுற போது எழுதுறார். அதனால பாபந்தான் இன்னும் விருத்தியாகுமே தவிர நது நியதமானஸ்ய கலேஹே, நியதமா இருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் கலியில இருக்காது. அத்தகா கலோ நந்தோத்தர காலீனேஷு பூர்வாஷாட பர்யாயேஷு ஸ்திதா மகர்ஷயா பாபவிருத்தே ஜகத இதி நக்ஷத்திர ரிஷிச்சார பலோக்தி ஏஷா. இந்த நட்சத்திரங்கள் இதெல்லாம் கிரகங்கள் பலங்கள்லாம் இது எதை குறிக்கிறதுன்னு கேட்டா அதர்மத்தினுடைய விருத்தியை குறிக்கிறது அப்படின்றதுக்காக அந்த அழகா அந்த வியாக்கியானத்துல எடுத்து காட்டுற. அதுக்கு மேல இதெல்லாம் வந்துடுறதுன்னு சொன்னார். இதுக்கப்புறம் இந்த ஒரு ஒரு இந்த ரிஷி மண்டலம், சப்த ரிஷி மண்டலத்தை பத்தி எடுத்து காட்டுறார். இந்த சப்தரிஷீணாம் தூ யௌ பூர்வோ திருஷ்யேதே ஹி உதிதோ திவி தயோஸ்து மத்தியே நக்ஷத்திரம் திருஷ்யதே யத் சமம் நிஷி தேன சப்தரிஷயோ யுக்தாக திஷ்டந்தி அப்தசதம் ரிணாம் தேது பரீட்சிதே காலே மகாஸ்வாசன் த்விஜோத்தம ததா பிரவருத்தச்ச கலிர் 12 சதாத்மகா. அதாவது சப்தரிஷிகள், சப்தரிஷி மண்டலம்னு நம்ம ஆகாசத்துல பார்க்கிறோம். சப்தரிஷி மண்டலம்னு இந்த ஒரு நைட் ஸ்கை அது பார்த்தா தெரியும். அதை வச்சு எல்லாம் கால்குலேட் பண்ணுவான். இந்த சப்தரிஷி மண்டலத்துல ஒரு அந்த சொல்ற சப்தரிஷு யோ பூர்வோ திருஷ்யதே ஹி உதிதோ திவி தயோஸ்து மத்தியே நக்ஷத்திரம் திருஷ்யத்தை எத் சமம் திவி தேன சப்தரிஷயா. அந்த இந்த புலஸ்தியர் கிரது அப்படின்னு 2 எடுக்கிறார். ஷகடாகார தாரா சப்தகம் முனிமண்டலம் பிராக் அக்ரே தத்ர மண்டலே ஈஷாஸ்தானியா பிராச்சியாம் மரீச்சிஹி ததஹ பశ్చాத் நம்ன யுகந்தராகாரோ வசிஷ்டः ச பாரியः ததஹ பశ్చాத் ஈஷத் உன்னதः ஈஷா மூலஸ்தானியோ அங்கிராः ததா ஆசன்ன பश्चिम சதுஷ்கஸ்ய ஐஷான்யே அத்ரிஹி அத்ரேர் யாம்யः புலஸ்த்யः புலஸ்த்யாத் பश्चिमः புலஹः ததுதீச்சதுஷ்காவயவ்யோ கிரதுः வசிஷ்டாத்யாம்ய சூக்ஷ்மதரா அருந்ததி தத்ர மண்டலே. இதுல எவ்வளவு இந்த ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் கால்குலேஷனை எடுத்து காட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது சப்தரிஷிகளுக்குள்ள ஒரு 2 நட்சத்திரங்கள் புலஸ்தியர் கிரது அப்படிங்கிறது முதல்ல அந்த சப்தரிஷி மண்டலத்துல அது எழுதுற ஷகடாகார தாரா சப்தகம். ஷகடம்னா ஒரு வீல் மாதிரி இருக்கும். ஷகடாகார தாரா சப்தகம் 7 நட்சத்திரங்கள், அதான் சப்தரிஷி மண்டலம்னு பேரு. சப்தரிஷி மண்டலத்துல தாரா சப்தகம் முனிமண்டலம், அதுக்கு முனிமண்டலம் தெரியுது. அதுல அந்த ராத்திரியில அந்த சொல்ற பிராகக்ரே தத் ஈஷாஸ்தானியா பிராச்சியாம் மரீச்சிஹி, அதாவது அந்த ஒரு ஒரு தெற்கு அந்த அந்த சவுத் வெஸ்ட் கிட்டத்தட்ட வரும். அந்த இடத்துல வரைச்சே அந்த ஒரு ஒரு நட்சத்திரத்திலையும் சப்தரிஷிகள் அந்த ஒரு அஸ்வினி முதலான நட்சத்திரத்துல அவ என்ன சொல்றா, ஒரு நட்சத்திரத்திலேயும் இந்த அஸ்வினின்னு 27 நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ள அவ என்ன பண்றாளா, தேன சப்தரிஷியாக, அதாவது தயோஸ்து மத்தியே நட்சத்திரம் திருஷ்யத்தே,
அந்த நிஷி ராத்திரில தெரியறதே. ததா பிரவருத்தச்ச கலி துவாதசாப்த சதாத்மகா. அந்த ஒரு 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 நட்சத்திரத்திலேயும் ஒரு 100 வருஷம் இருப்பாளா அவர்கள்லாம். அப்போ அந்த சப்தரிஷிகள் எல்லாம் சொல்ற கலிர்தா எதைவ பகவான் விஷ்ணோஹா தேன சப்தரிஷியா கலிது சப்தரிஷி யுக்தா தயோஸ்து மத்திய நட்சத்திரம் திசையே சமம்பி அதில் சொல்ற क्रतुः वशिष्ठाद्यामे सूक्ष्मतरा तञ्च पूर्वभागे पश्चिदीशु ईशा तदा आसन्नः पश्चिम मरीचिः तत् प्रागग्रे मुनिमण्डले अव சொல்ற तद् उदीच्य चतुष्क वायव्ये क्रतुः वशिष्ठाद्याम सूक्ष्मतरा अरुन्धती तत्र उक्तं च पूर्वभागे मरीचिर् भगवान् अपरभागे स्थितः वसिष्ठः अस्मात् परतो अङ्गिरतः तद् एवं स्थिते यौ पूर्वो उदये प्रथमं दृश्यो पुलस्त्य कृतसंज्ञो मुनि शकटस्य पाश्चात्यो तथापि पूर्वमदृश्येते मध्ये गगनमध्ये तयोः ताभ्यां समं समदक्षिणोत्तररेखायां यद अश्विन्याद् अन्यतमं नक्षत्रम् आर्जवेन अवतिष्ठेन नक्षत्रेण ते युक्ताः शताब्दं तिष्ठन्ति तेषां प्रत्यक्षं शताब्दस्थित्युक्तिः कलिगताब्द ஞானோ திருஷே அர்த்தா. அதாவது அந்த அந்த சப்தரிஷிகள் எல்லாரும் ஒரு ஒரு நட்சத்திரத்தையும் 100 வருஷம் இருப்பா. இப்போ பரீட்சித்தினுடைய காலத்துல அந்த ரிஷிகள்லாம் மக நட்சத்திரத்துல இருந்தாளா. அப்போ மக நட்சத்திரத்துல இருக்கிறச்சே என்ன கணக்கு வருதுன்னு சொன்னா ஒரு திசா 2200 வருஷங்கள் அந்த கலியுகம் ஆரம்பிச்சிருந்துதான். பரீட்சித்தினுடைய காலத்துல கலியுகம் ஆரம்பிச்சு சொல்ற அந்த 1200 வருஷங்கள் வருது. அதாவது இது எப்படின்னா அந்த ஒரு 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 இந்த நார்த்தர்ன் டைரக்ஷன், அதாவது இதுல வட திசையில ஒரு டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் என்னன்னு கேட்டா ஒரு சக்கடம் வண்டி மாதிரி, வண்டி சக்கரம் மாதிரி இருக்கும். அதுல அந்த இதுல அதுல ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல இருக்கக்கூடியவர் மரீச்சி, சப்த மரீச்சி. அதுல கொஞ்சம் சவுத்து கீழே வந்தாக்க அவர் சொல்ற அந்த அருந்ததியோட இருக்கக்கூடிய வசிஷ்டர். அந்த அந்த சப்தரிஷி மண்டலத்துல கொஞ்சம் கிழக்க அதுக்கு கொஞ்சம் தள்ளி, அதாவது டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்தாக்க அருந்ததியோட இருக்கக்கூடிய வசிஷ்டரை பார்க்கலாம். அதுல என்னன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இங்க பார்க்கணும். நாம விவாகத்துல எல்லாம் பார்க்கிற போது தம்பதிகளை அருந்ததி காட்டுறதுன்னு சொல்றது உண்டு. தம்பதிகளை காட்டுறச்சே வசிஷ்டர் இந்த சப்தரிஷி மண்டலத்துல அந்த அருந்ததியை காட்டுறதுன்னு சொல்றது உண்டு. இது எதுக்குன்னு ஒரு பர்பஸ் பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியறது. அதுல இது ஒரு ரெட்ட நட்சத்திரம், ட்வின் ஸ்டார். இந்த கொஞ்சம் மரீச்சி அது கொஞ்சம் மேல இருக்கக்கூடியதுங்கிறது வசிஷ்டர்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம். அது ஒரு ட்வின் ஸ்டார். அந்த ட்வின் ஸ்டார்ல என்ன ஒரு வைசிஷ்டியம்னு கேட்டா, இது ஒரு சேட்டிலைட் பிளானட். இப்போ சயின்டிபிக்கா சொன்னா அது ஒரு சேட்டிலைட் பிளானட். இந்த சேட்டிலைட் பிளானட் அப்படிங்கிறது துணைக்கோள்னு தமிழ்ல சொல்றோமோ இல்லையோ, இந்த துணைக்கோள் அப்படிங்கிறது அதை சுத்தி சுத்தி வரும், அந்த துணைக்கோள்ங்கிறது. ஆனா இந்த நட்சத்திரத்துல என்ன ஒரு சுவாரஸ்யம்னு கேட்டா, இந்த ட்வின் ஸ்டார்ல மியூச்சுவலா ஒண்ணு ரொட்டேட் வரும். இப்ப சின்ன நட்சத்திரமும் பெரிய நட்சத்திரத்தை சுத்தும், பெரிய நட்சத்திரம் சின்ன நட்சத்திரத்தை சுத்தி வரும். தாற்பயம் என்னன்னு கேட்டா, தம்பதிகளா இருக்கிறவா மியூச்சுவலா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணுங்கிறது அதனுடைய தாற்பயம். அதுக்காக தான் அந்த அருந்ததி அம்மி மிதிச்சு அருந்ததி காட்டுறதுன்றதெல்லாம் வழக்கத்துல வருதுன்றத சொல்றது உண்டு. இந்த அருந்ததியோட இருக்கக்கூடிய வசிஷ்டர், அதுக்கும் கொஞ்சம் மேல இருக்கக்கூடியவர் அங்கிரசர், அதுக்கப்புறம் அவருக்கு சமானமான இதுல இருக்கக்கூடிய ஒரு 4 நட்சத்திரம் இருக்குமா. அதுல அந்த 4 நட்சத்திரத்துல ஒருத்தர் அத்ரி, அதுக்கப்புறம் புலஸ்தியர், அவருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய புலகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த நட்சத்திரம் கொஞ்சம் தள்ளி இருக்கும் அந்த அந்த நார்த் வெஸ்ட்லன்னு பேரு. அது ஒரு டயக்ராம் போட்டா தெரியும். இந்த டயக்ராம் போட்டாக்க அது ஒரு வண்டி சக்கரம் மாதிரி வரும். அது கிரது. அதுக்கப்புறம்
இந்த இந்த சப்தரிஷிகளுக்கெல்லாம் முன்னாடியாக இருக்கக்கூடியவர் புலஸ்தியர், கிரது, இவாள்லாம் வரும். இந்த ஒரு ஒரு நட்சத்திரத்திலேயும் இந்த சப்தரிஷிகள்லாம் ஒரு 100 வருஷம் இருப்பா. பரீட்சித்தினுடைய காலத்துல 1200வது வருஷம். ஒரு ஒரு நட்சத்திரத்திலேயும் சொன்னா 100 வருஷம், 2700 வருஷம் கணக்கு வரும். இதையெல்லாம் எடுத்து சொல்ற. ததா பிரவೃತ್ತಿ யதைவ பகவான் விஷ்ணோஹோ அம்சோ யாதோ திவம் திஜ வசுதேவ குலோத்பூதா ததைவ அத்திர ஆகதா கலிஹி. அப்போ இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் இதெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி இருந்திருந்தாலும் கூட இந்த பகவான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண உடனே எப்போ பெருமாள் தன்னுடைய அவதாரம் முடிஞ்சு தன்னுடைய வசுதேவ குலோத்பூதா ததைவ அத்திர ஆகதா யாதோ திவம் திஜ. பகவான் தன்னடி சோதிக்கு எப்போ எழுந்தருளினாரோ, கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு தன்னடி சோதிக்கு எழுந்தருளின சமயத்துல அது ஏன்னா பெருமாள் கலியுகம் வரப்போறதுன்னு தெரிஞ்சுண்டு தன்னடி சோதிக்கு எழுட்டார். அப்போ கலிஹி யாவத்ச பாதபத்மாபியாம் பஸ்பர்ஷே இமாம் வசுந்தராம் தாவத் பிருத்திவி பரிஷ்வங்கே சமர்த்தோ ந அபவது கலிஹி. எவ்வளவு காலம் பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய திருவடியை இந்த பூலோகத்துல வச்சுண்டு இந்த லீலைகளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரோ அதுவரையில் கலியுகம் பூமியில ஏற்படல. யாவத்ச பாத பத்மாபியாம் பஸ்பர்ஷ இமாம் பிருத்திவி, இந்த பூமிய வசுந்தராம் தாவது பிருத்திவி பரிஷ்வங்கே, அதுவரையில் பூமியில ந அபவத் கலிஹி. கதே சனாதனஸ்ய அம்சே விஷ்ணோஹோ தத்ர புவோ திவம் தத்யாஜ ச அனுஜோ ராஜ்யம் தர்மபுத்திரோ யுதிஷ்டிரா. எப்போ பெருமாள் தன்னடி சோதிக்கு அவர் ஏழுட்டாரோ உடனே திரௌபதி தர்மபுத்திரர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, இந்த வரக்கூடிய இந்த துர்நிமித்தங்களை எல்லாம் பார்த்துட்டார். இப்போ யதே சனாதனஸ்யாம்சே விஷ்ணத்திர புவோ திவம் தத்யாஜ ச அனுஜோ ராஜ்யம் தர்மபுத்திரோ யுதிஷ்டிரா. தன்னுடைய தம்பிகளோட கூட ராஜ்யத்தை விட்டு விட்டார். எல்லாம் விட்டுட்டு யுதிஷ்டிரா விபரீதானி திருஷ்டுவா சொல்ற, விபரீதானி திருஷ்டுவா, வரக்கூடிய அந்த விபரீதங்கள்லாம் தென்பட ஆரம்பிச்சுடுத்து. தர்மபுத்திரருக்கு விபரீதங்கள்லாம் தென்பட ஆரம்பிச்சுடுத்து. விபரீதானிச்ச திருஷ்டுவாச்ச நிமித்தானி பாண்டவா யாதே கிருஷ்ணே சகார அத சோ அபிஷேகம் பரீட்சிதா. அபிமன்யுவனுடைய புத்திரன் அந்த அந்த பேரன் அபிமனுடைய பேரனாக இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய பேரனுக்கு பரீட்சித்துக்கு அந்த ராஜ்யாபிஷேகத்தை பண்ணி வச்சுட்டு எல்லாம் தன்னுடைய தம்பி திரௌபதிகளோட கிளம்பிட்டார். அவரும் பரீட்சிதா பிரயாசியந்தி யதாச்ச ஏதே பூர்வாஷாடாம் மகர்ஷயா ததா நந்தா பிரவருத்தி ஏஷ கதிவிருத்தியும் கமிஷ்யதி. அப்போ இந்த எல்லாரும் கிளம்பிவிட்டார். எப்போ இந்த சப்தரிஷி கணங்கள் எல்லாம் என்ன பண்றாளா, பிரயாசந்தி பூர்வாஷாடாம் மகர்ஷயா, இந்த சப்தரிஷி கணங்கள் எல்லாம் பூராட நட்சத்திரத்துக்கு வராளோ அப்போதுதான் நந்தனுடைய காலம். நந்தனுடைய காலம், அவன் லாஸ்ட் ஆஃப் த க்ஷத்ரியாஸ்னு சொன்னோமோ இல்லையோ, அவனுடைய காலம் இதுதான். இப்பதான் என்ன, ததா நந்தா பிரபிருதி ஏஷ கதிவிருத்தியம் கமிஷ்யதி. அந்த நந்தனுடைய காலம் அவன் முடிவிலேந்துதான் கலியுகத்தினுடைய இதையெல்லாம் அதனுடைய இன்னும் வளர ஆரம்பிக்குமாம் கலி. யஸ்மின் கிருஷ்ணோ திவம் யாதா தஸ்மின்னேவ ததா அகனி பிரதிபன்னம் கலியுகம் தஸ்ய சங்கியா நிபோதமே. எப்போ என்னைக்கு பகவான் அந்த கிருஷ்ணன் இந்த லோகத்தை விட்டுட்டு அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாரோ அன்னைக்கு கலி பிறந்துடுத்து. இப்போ கலியினுடைய சங்கியை கலியுகம் தஸ்ய சங்கியாம் நிபோதமே. அந்த கலியுகத்தினுடைய சங்கியை எண்ணிக்கை எத்தனை வருஷம்ங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த 3 லட்சாணி வருஷாணாம் திஜ மானுஷ்யா சங்கியா ஷஷ்டிச்சைவ சஹசிராணி பவிஷ்யந்தி ஏஷவை கலி. மனுஷர்களுடைய கணக்குல அதாவது 3,60,60,000 வருஷங்களாம் சொல்ற. 3 லட்சாணி வருஷானாம், அதாவது திஜ மானுஷ்ய சங்கியா ஷஷ்டிச்சைவ சஹசிராணி
3,60,000 வருஷங்கள் பவிஷ்யதி ஏஷவை கலிஹி சதானி தானி திவ்யானாம் சப்த பஞ்சச சங்கியா நிசேஷேண கதே தஸ்மின் பவிஷ்யந்தி புனகா கிருதம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு இந்த 60,000 ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டா, கலியுகம் முடிஞ்சது உடனே மறுபடியும் கிருத்தயுகம் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டா 1200 தேவ வருஷங்கள். நம்மளுடைய மனுஷ வருஷங்கள் இப்போ 3,60,000 மனுஷனுடைய கணக்குல கலியுகம் சொன்னார். தேவ வருஷம்ங்கிறது என்னன்னு கேட்டா அது ஒரு கால்குலேஷன். ஏன்னா நமக்கு நம்முடைய தட்சிணாயனம் தேவதைகளுக்கு ஒரு ராத்திரி, உத்தராயணம்ங்கிறது ஒரு பகல், ஒரு நாள்ங்கிறது நம்முடைய ஒரு வருஷம் அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு நாள். அது மாதிரி அவளுக்கு ஒரு 100 வயசு கணக்கு வச்சுக்கலாம். 100 வயசுன்னு வச்சிருந்தா அவளுக்கு ஒரு வருஷம்ங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய 365 வருஷம் தேவதைகளுக்கு ஒரு வருஷம். அது மாதிரி அவளுக்கு 100 வருஷம்னு வச்சிருந்தா அதுல 1200 வருஷங்கள் அந்த தேவதைகளுடைய காலத்துல தேவ வருஷத்துல கிருத்தயுகம் இருக்குமா. அப்போ அந்த நிசேஷேன தஸ்மின் பவிஷ்யந்தி புனகா கிருதம் பிராமணாக க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ராஷ்ச த்விஜசத்தம யுகே யுகே மகாத்மானஹ சமதீதாக சகசிரஷா. ஒரு யுகத்திலேயுமே அந்த 4 வர்ணங்களும் இருக்குமா. அந்த ஒரு 4 வர்ணங்கள் எல்லாருமே இருப்பா. அவ எல்லாரும் வந்துட்டு போறவாதான் இருக்கா. அந்த பகுத்வாத்து நாமதேயானாம் பரிசங்கையா குலே குலே பௌனருக்தியாதி சாமியாச்ச நமயா பரிகீர்த்திதா. அவள்லாம் எண்ணவே முடியாது. இத்தனை வருஷங்கள் இருக்குன்னா எத்தனை பேர் ராஜாக்கள்லாம் இருந்திருக்கா, எத்தனை பேர் வந்துட்டு போனான்னே எண்ணிக்கையே கிடையாது. அவ்வளோ பேர் வந்துட்டு போயிட்டா. அதுல மறுபடியும் அவ பெயர்கள்லாம் திரும்பி திரும்பி வரும், ரிப்பீட் ஆகும். ஆனாலும் சாமியமாகவும் இருக்கும். அவ எல்லாரையும் நான் சொல்லல, அவளை குறிப்பிட்டு முக்கியமானவர்களாக மட்டும்தான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லி இருந்தேன். தேவாபிஹி பௌரவோ ராஜா புருஷ்ச இக்ஷ்வாகு வம்சஜா மகாயோக பலோபேதோ கலௌ கலாப கிராம சம்சிதோ கிருதே யுகே து இஹ ஆகம்ய க்ஷத்ர பார்வத கௌஹீதோ பவிஷ்யதோ மனோர்வம்ச பீஜபூதோ ஜவஸ்திதோ. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு புருவம்சத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ராஜா தேவாபிஹி பௌரவஹா. தேவாபின்னு சொல்லக்கூடிய புருவம்சத்தினுடைய ராஜா இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்திருக்கக்கூடிய மறு அந்த இக்ஷ்வாகு வம்சா மகாயோக பலோபேதோ. இவாள்லாம் என்ன, இவா 2 பேருமே எப்பவுமே இருந்துட்டு இருக்காளாம் இன்னும். ஆனா இவா யார் கண்ணிலையும் தென்பட மாட்டார்கள். யோக பலோபேதோ கலாப கிராம சம்ஸ்திதோ. தன்னுடைய யோக பலத்தினால கலாபம் அப்படிங்கிற கிராமத்துல இந்த 2 இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த ஒரு ராஜாவும் புருவம்சத்தை சேர்ந்த ஒரு ராஜாவும் யார் கண்ணிலையும் படாமல் தங்களுடைய யோக பலத்தினால வாசம் பண்ணிட்டு இருப்பா. கிருதேகேது இஹ ஆகம்ய. இப்போ இந்த கிருத யுகத்துல இவா மறுபடியும் வருவாளாம். இந்த பூலோகத்துக்கு இந்த மறுபடியும் க்ஷத்ரிய வம்சத்தை உண்டாக்குவார்கள். கிருதேகேது இஹ ஆகம்ய க்ஷத்ர பிராவர்த்தகோ ஹிதோ பவிஷ்யதோ மனோர்வம்ச பீஜபூதோ வியவஸ்திதோ. இந்த மனுகுலத்துக்கு இவா எல்லாம் மறுபடியும் தோற்றுவிக்க போகிறார்கள். இந்த மாதிரி இதே மாதிரிதான் ஏதேன கிரமயோகேன மனு புத்திரைஹி வசுந்தரா. மனுவருடைய வம்சத்தவர்கள் வந்தவர்கள் எல்லாருமே இந்த கிருத்த யுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்துல எல்லாம் இருக்க போறாளா. அவள்லாம் கிரமயோக மனுபுத்திரை வசுந்தரா கிருத திரேதா துவாபராணி யுகானி 3 புஜ்யதே கலௌது பீஜபூதாஸ்து கேச்சித் திஷ்டந்தி வை முனே யதைவ தேவாபி புரு சாம்பிரதம் சமதிஷ்டிதோ. இப்போ இந்த கலியுகத்துல எப்படி மறைஞ்சிருக்காளோ இந்த தேவாபியும் மருவும், அதே மாதிரி வரப்போக்கூடிய கலியுகத்துல கூட மனு வம்சத்துல இத ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு இவா இருந்துட்டு இருப்பா. இதையெல்லாம் இத கலவுது ஏஷத்து
உத்தேசதா வம்சஸ்தவோக்தோ பூபுஜாம்மயா நிகிலோ கதித்தும் சக்கியோ நைஷ வருஷசதைரபி. இந்த மாதிரி இந்த ராஜவம்சங்களையெல்லாம் பத்தி நான் உங்களுக்கு சுருக்கமாகத்தான் சொன்னேன். இதை பத்தி முழுசா சொல்லணும்னா 100 வருஷமானாலும் சொல்ல முடியாது. நிகிலோ கதிதும் சக்கியோ நைவ வருஷசதைரபி ஏதேச்ச அந்நேச்ச பூபாலாக யைஹி அத்திர க்ஷிதிமண்டலே கிருதம் மமத்வம் மோகாந்தைஹி நித்யம் ஹேய கலேபரே. இப்போ இந்த ஒரு ஒரு இந்த யுகத்துல ஏதேச்ச அந்நேச்ச பூபாலாக க்ஷிதிமண்டலே, இந்த க்ஷிதினா பூமிக்கு பேர், இந்த பூமண்டலத்துல இருக்கக்கூடிய இவர்களும் இன்னும் சில அரசர்களும் கிருதம் மமத்வம் மோகாந்தைஹி நித்யம் ஹேய கலேபரே, எல்லாருக்கும் இந்த பூமி பேர்ல எவ்வளவு ஆசை தெரியுமா சொல்ற. கிருதம் மமத்வம், இது என்னுடையது, இது என்னுடையதுன்னு ஒரு அபிமானம். இந்த பூமியை எப்படி வசப்படுத்தலாம், இதை எப்படி கைப்பற்றலாம், இதையெல்லாம் மமத்துவம், இது என்னுடையது அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாளாம். அது எப்படி அது சொல்ற. அந்நிய பூபாலா மோகாந்தைஹி, மோகத்தினால் பீடிக்கப்பட்டவர்களாக நித்தியம் ஹேய கலேபரே. ஹேய கலேபரம்னா அழிந்து போறது, நித்தியமா நித்தியப்படியே இந்த சரீரங்கள் அழிஞ்சுட்டு போறது இல்லையோ, இந்த மாதிரி அழிஞ்சு ஹேய கலேபரே கதம் மம ஐயம் அச்சலா மத் புத்திரஸ்ய கதம் மகி. இந்த மலைகளும் இந்த பூமியும் எப்படி என்னுடைய புத்திரனுக்கெல்லாம் வரும், எப்படி எனக்கே கிடைக்கும், இது என் மகனுக்கு என் பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி வரும், இதெல்லாம் க்ஷிதிம் கதம் மகி மத் வம்சஸ்ய இதி சிந்தார்த்தாக. இந்த சொத்தெல்லாம் எங்கிட்டயே தான் இருக்கணும், இன்னொருத்தருக்கெல்லாம் போகக்கூடாது. ஜக்முஹு அந்திமே அந்தமிமே நிருபாக, இதனாலேயே நினைச்சுண்டு அப்படியே முடிஞ்சு போறான். எப்ப பார்த்தாலும் இந்த சொத்து பணங்காசுக்கே ஆசைப்பட்டு இது எப்படி தன்வசப்படுத்தலாம், இது எப்பவும் நாம சாஸ்வதமாக நாமே இதையெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டே இதெல்லாம் வம்சஸ்ய இது சிந்தார்த்தா ஜக்முகு அந்திமே, கடைசியில் இப்படியே முடிவை அடைய போகிறார்கள். தேபியா பூர்வதராச்ச அந்நே தேபியஸ்தேபியஸ்ததாபரே பவிஷ்யாச்சைவ யாஸ்யந்தி தேஷாம் அந்நேச்ச ஏபி அனு. இதுலயே இதே திங்கிங் தான். ஏதேச்ச அந்த கதம் மம தேபியா பூர்வதராச்ச அந்நே, இதுக்கு முன்னாடி இருந்தவர்களும் சரி பின்னாடி வர இந்த மாதிரி அவளாம் நினைச்சுட்டே இப்படியே போய் சேர்ந்துட்டா. இப்போ என்ன பண்றாளாம் அந்நிய பூபாலா, அந்த பவிஷ்யாச்சைவ யாஸ்யந்தி, இனிமே வரப்போறவர்களும் இப்படிதான் இருக்கும். யாஸ்யந்தி தேஷாம் அந்நேச்ச ஏபி அனு, இதே மாதிரியே இவாளும் சரி இவாளை தொடர்ந்து வரப்போறவர்களுமே சரி இந்த மாதிரி இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு, மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு முடிவை அடைய போகிறார்கள். விலோக்கிய ஆத்மஜயோத்யோகம் யாத்ரா வியக்ரான் நராதிபான் புஷ்ப பிரகாசை சரதி ஹசந்தீவ வசுந்தரா. இந்த மாதிரி ஒருத்தருக்கொத்தர் இந்த மாதிரி இந்த பரஸ்பரம் ஒருத்தருக்கொத்தர் அடிச்சுட்டு சாகிறானே இல்லையா. இந்த விலோக்கிய ஆத்மஜயோத்யோகம், இந்த ஒரு ஒருத்தருக்கொத்தர் பார்த்து இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பரஸ்பரம், நான் அவனை ஜெயிக்கலாமா இவனை ஜெயிக்கலாமா அப்படின்ற இவாளையெல்லாம் பார்த்து வசுந்தரா ஹசந்தி, பூமி பிராட்டி சிரிக்கிறாள். இந்த மாதிரி பைத்தியங்களா இருக்கே, இந்த மாதிரி எல்லாம் எப்படி இது பண்ண முடியும். வசுந்தரா மைத்ரேய பிருத்திவி கீதா ஸ்லோகாம்ச அத்திர நிபோதமே. இப்போ பூமி பிராட்டி இவாளையெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு ஒரு ஸ்லோகம் சொல்றாளாம். இதை கேளு, நான் சொல்றேன் கேளு. இந்த பூமி பிராட்டி சொன்ன ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை அசித மகாராஜா, இது ஏற்கனவே நம்ம கதையை பார்த்திருக்கோம். இந்த அசிதர்ன்ற ரிஷி ஜனக மகாராஜாவுக்கு சொன்ன யானாக தர்மத்வஜினே ஜனகாய அசிதோ முனிகி, நம்ம ஏற்கனவே இந்த பார்த்தோம். அசிதர் அப்படிங்கிற ரிஷி ஜனக மகாராஜாவுக்கு
இந்த ஸ்லோகத்தை பூமி பிராட்டி சொன்ன ஸ்லோகத்தை சொன்னாராம். பிருத்திவி உவாச்ச, பூமி பிராட்டி சொல்றாளாம், கதம் ஏஷ நரேந்திராணாம் மோகோ புத்திமதாம் அபி ஏன பேன சதர்மாணோ அபி அதி விஸ்வஸ்த சேதசஹ பூர்வம் ஆத்மஜயம் கிருத்வா ஜேதுமிச்சந்தி மந்திரிணः ததோ பிருத்யாம் ச பௌராம் ச ஜிகீஷந்தே ததா ரிபூன். இப்போ சொல்றாளா, ஐயோ சொல்றாளா, கதம் மோகோ புத்திமதாம் அபி, புத்தி இருந்தாலும் கூட, நல்ல ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு, ஏன் இந்த மாதிரி இவாளுக்கு ஒரு மோகம் உண்டாயிடுதான்? ஏஷன மோகோ கதம், இந்த மோகமானது எப்படி உண்டாயிற்று? புத்திமதாம் அபி ஏன பேன சதர்மானாம், அதாவது இந்த நீர்க்குமிழி, பேனம்னா நுரை, அதாவது நீர்க்குமிழிக்கு பேர். பேன சதர்மானோபி அதிவிஸ்வஸ்த சேதசா, அந்த ஒரு அதிவிஸ்வஸ்த சேதசா பேன சதர்மான், நீர்க்குமிழி போல இருக்கக்கூடிய நம்முடைய ஆயுஸ். நம்முடைய ஆயுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, க்ஷணத்துல தோன்றி அழிஞ்சு போகக்கூடிய ஆயுஸ். இப்போ உண்டாரோம், பிறக்கிறோம். இது ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, திருவாய்மொழியில ஆழ்வார் சாதிக்கிற விஷயம், மின்னின் நிலையில மண் உயிராக்கைகள், அதெல்லாம் சொல்ற. அந்த திருவாய்மொழியில் 2ஆம் பத்து வீடுமின் முற்றவம் வீடு செய்துங்கிற பதிகத்துல சொல்ற போது அங்க ஆழ்வார் சொல்ல ரொம்ப அழகா, இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் ஆழ்வார் சாதிக்கிறாருங்க. மின்னின் நிலையில நம்முடைய ஆயுஸ் இருக்கோ இல்லையோ, மின்னல் எத்தனை நாழி இருக்கோ அந்த நாழி கூட கிடையாதான் நம்முடைய ஆயுஸ் பூமியில். எப்போ ஒரு க்ஷணகாலம்தான் போயிட போறது. அதி விஸ்வஸ்த பேனசம் பூர்வம் ஆத்மஜயம். அப்போ இதுல வச்சுண்டு கிருத்வா ஜேதுமிச்சந்தி மந்திரிணஹா, இதெல்லாம் ஒருத்தரை அவனை ஜெயிக்கணும் இவனை ஜெயிக்கணும்னு எல்லாம் நினைக்கிறாளே. ததோ பிருத்யாம்ச பௌராம்ச ஜிகீஷந்தே ததா ரிபூன்னு, எல்லாருமே இந்த ஒரு நம்மளை ஜெயிச்சு அந்த மந்திரிகள், அவளுடைய வேலைக்காரர்கள், ஜனங்கள், இவை எல்லாம் ஒருத்தருக்கொத்தர் இவனை அந்த ஜெயிக்கணும், இவன் ஜெயிக்கணும் இவனை ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறான். ஒருத்தருக்கொத்தர் எப்படி நினைக்கிறான்னா, இவன் எப்படி இன்னொருத்தங்கால நம்ம எப்படி வரலாம், இவனை காமிக்கிட்டு நாம எப்படி மேல வரலாம் அப்படின்னு ஒருத்தருக்கொத்தர் தான் நினைச்சிட்டு இருப்பாளா இந்த இதுல. இது பூமி பிராட்டியே சொன்னாளா, இது அசித மகாராஜா ஜனகருக்கு சொல்ற. இதுல இந்த மகாபாரத யக்ஷ பிரஷ்னம்னு ஒரு இது உண்டு, வனப்பருவத்துல வரக்கூடியது. அதாவது இந்த பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் வனத்துல வாசம் பண்ற காலத்துல ஒரு சமயம் இவாளுக்கு தாகம் ரொம்ப எடுத்து, ரொம்ப பிபாசா, ரொம்ப தாகம் எடுத்த உடனே இப்போ காடு இவாளுக்கு அடுத்த அடி நடக்க முடியல. அப்போ யுதிஷ்டிரர் என்ன பண்றார், தன்னுடைய கடைசி பிராத்தா சகதேவனை கூட்டி இங்க பக்கத்துல எங்கேயாவது ஜலம் இருக்கா பாரு, எடுத்துட்டு வான்னு சொல்ற. அந்த சந்தர்ப்பம் வச்சே ஒரு அழகான தட்டாகம், அங்க போய் பாக்குறான். போய் தன் கை கால அலமிண்டு தீர்த்தத்தை பானம் பண்ணலான்னு நினைக்கிற சமயத்துல ஒரு அசரீரி குரல் கேட்கறது. இது என்னுடைய குளம், என்னுடைய அனுமதி இல்லாத நீ இறங்கக்கூடாது, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னையானா நீ ஜலத்தை பானம் பண்ணுன்னு சொல்றான். இவனுக்கோ ரொம்ப தாகம். அப்புறம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல இறங்கி ஒரு வாய் பானம் பண்றான், அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். இவன் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் நொக்குலன் வரான், அப்புறம் அர்ஜுனன் வரான், பீமன் வரான், 4 பேரும் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். கடைசியில யுதிஷ்டரை தேடிட்டு வரப்போது இவாளெல்லாம் பார்த்துட்டு, சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவரும் கை கால அலம்பிக்க போற சமயத்துல மறுபடியும் அந்த கேள்வி வருது. அசரீரி, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லாததுனால இவாள்லாம் இந்த மாதிரி ஆயிட்டா, நீயும் அந்த மாதிரி ஆகாத, என்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு அந்த குரல் வந்த உடனே, நீ யாருன்னு கேட்கிற, நான் ஒரு யக்ஷன், என் கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்ற. அப்போ ஒரு ஒண்ணுன்னா கேள்வி கேட்கிறான் அந்த யக்ஷன். அத்தனைக்கும் யுதிஷ்டிரன் நிதானமா பதில் சொல்ற. அதுல ஒரு கேள்வி கேட்கிறான் அந்த யக்ஷன். கேட்கிற போது, லோகத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எது அப்படின்னு கேட்கிறான். அப்ப கேட்கறச்சே யுதிஷ்டிரர் சொல்ல ரொம்ப அழகான பதில், அகனி அகனி பூதானி கச்சந்தி இஹ யமாலயம். நித்தியப்படி யாராவது போயிட்டே இருக்கா, அது பிராணனை விட்டுட்டு போயிட்டே இருக்காளோ இல்லையோ,
அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு மீதி இருக்கிறவாள்லாம் என்ன நினைக்கிறா, நம்ம மட்டும் சாஸ்வதன் ஸ்தாவரம், நம்ம தான் ஸ்திரமா இருக்க போறோம் நினைக்கிறாளு. கிம் ஆச்சரியம் இதப்பரம், இதை விட ஆச்சரியம் லோகத்துல ஒண்ணுமே, லோகத்துல ஆச்சரியமான விஷயம் எதுன்னு கேட்கிறான். நமக்கும் இந்த காலம் ஒரு நாள் வரும் அப்படின்னு யாரும் நினைச்சு பார்க்கறது கிடையாது. லோகத்துல எல்லாரும் போறத பார்த்துட்டு தான் இருக்கான். அகனி அகனி கச்சந்தி பூதானி யமாலயம், இத்தபடி ஒருத்தன் போயிட்டு தான் இருக்கான். நாம மாத்திரம் சாஸ்வதம்னு ஒருத்தன் நினைச்சுட்டான்னா இதை விட ஆச்சரியமான விஷயம் லோகத்துல ஒண்ணுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். கடைசியில அவன் கேட்கறான், உந்த பிராதாக்கள்ல யாரு உனக்கு வேணும்னு கேட்கறான். அவன் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு நக்குலன் வரட்டும் அப்படின்னு கேட்கறான். உடனே யக்ஷன் கேட்கறான், ஏன் மற்ற பிராதாக்கள்லாம் வேண்டாமா அவனுக்குன்னு கேட்டா அவன் சொல்றான், எப்படி எங்க அம்மாவுக்கு நான் ஒரு பிள்ளை இருக்கேனோ அதே மாதிரி எங்க சின்னமா மாதிரிக்கும் ஒரு பிள்ளை இருக்கணும் இல்லையோ, அதனால கேட்டேன். உடனே யக்ஷன் பிரசன்னமாகி நேர பிரத்யட்சமா வந்தா அது யமதர்மராஜன். யமதர்மராஜன் சொன்னா, இல்ல நான் உன்னை பரீட்சை பண்றதுக்காக தான் இதையெல்லாம் கேட்டேன், நீ தர்மத்துல புத்தி இருக்கான அவன் 5 பிராதாக்களுமே உனக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டு போறான்னு. இது யக்ஷ பிரஷ்னம்னு மகாபாரதத்துல ரொம்ப அழகான கட்டம் இது. அதுல சொல்ற இந்த மாதிரி ஆச்சரியமா இருக்குச்சு. பூமி தேவியே இதை சொல்றா. இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இவ்வளவு ஞானம் இருந்தும் ஜனங்கள்லாம் இந்த பூமியை தாங்களே ஆளனம், இது எப்படி இன்னொருத்தருக்கு போகாம தத்தோ பிரித்யாம்ச பௌராம்ச ஜிகீஷந்தே, இவாளையெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு தா ரிப்போன்னு கிரமேண அனேன ஜெயிஷ்யாமோ வயம் பிருத்வீம் சாகராம், இவாளையெல்லாம் கிரமமா இவாளையெல்லாம் ஜெயிச்சு இந்த கடல் சூழ்ந்த இந்த மண்ணுலகத்தை எல்லாம் நம்மளே ஆளலாம், நம்மளே இதை அரசாட்சி கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். கிரமேண அனேன ஜெயிஷ்யாமஹா வயம் பிருத்வீம் சசாகராம் இது ஆசக்தியா மிருத்யும் ந பஷ்யந்தி அவிதூரகம். பக்கத்திலேயே யமன் இருக்கா, அதை பார்க்கல. தாங்கள் என்னமோ சாஸ்வதமா இருக்க போறோம் நினைச்சுட்டு இந்த முழு பூமண்டலத்தை தாங்களே ஆளணும்னு நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லலாம். சமுத்திராவரணம் யாதி பூமண்டலம் அதோ வசம் கியத் ஆத்மஜஸ்யைஹி தன் முக்திர் ஆத்மஜயே பலம். அப்போ சரி, இந்த பூமண்டலம் முழுக்கவும் இந்த வச்சுண்டாலும் கூட ஒரு இது எது ஆத்மஜயம்ங்கிறது இல்லையே. கியது ஆத்மஜயம், ஆத்மஜயம்ங்கிறது எப்படி, இந்த ஆத்மஜயத்தை எப்படி அடையலாம்? ஆத்மஜயத்தை பார்க்கிற போது தன் முக்தி ஆத்மஜயே பலம். இந்த ஆத்ம ஜெயத்தை விட பிருத்திவி ஜெயம்ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆத்ம ஜெயம்ங்கிறது தான் ரொம்ப உயர்ந்த விஷயம்ங்கிறது அவளுக்கு தெரியலையே. இந்த மாதிரி எல்லாம் லோகத்துல ஆச்சரியப்படுறாளேன்னு பூமி பிராட்டிக்கலாம். உத்ஸ்ருஜ்ய பூர்வஜா யாத்தா யாம் ந ஆதாய கதப்பிதா தாம் மாம் அதீவ மூடத்வாத் ஜேதுமிச்சந்தி பார்த்திவாக. இப்போ பூர்வஜா யாத்தா யாம் உத்ஸ்ருஜா, இவாளையெல்லாம் விட்டுட்டு இவாளுக்கு முன்னாடி இருந்தவாள்லாம் போயிட்டாளோ இல்லையோ, இன்னும் ஆதாய் இவாளெல்லாம் அழிச்சுட்டா போனா. இப்பெல்லாம் எம்பிள்ளைன்னு சொல்லிட்டு போறாளே தவிர என் புத்திரன் எங்க தாத்தான்னு இருக்கிறாளாம் அவளாம் கூட பொறிச்சு இவாளே அழிச்சுட்டு போனாளா? அழிச்சுட்டு போகலையே. தாம் மாம் அதீவ மூலகா. அப்போ என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடியதுங்கிறது, இந்த அவளும் போயாச்சு, நான் மாத்திரம் இருந்து சாஸ்வதமா இருக்க போறேன்னு நினைக்கிறது எவ்வளவு முட்டாத்தனம் இது. இதுல இந்த போஜ பிரபந்தம்னு ஒரு வேடிக்கையா ஒரு சம்ஸ்கிருதத்துல சொல்றது உண்டு. அதுல ஒரு ராஜா ஒரு திருடனை பிடிச்சுடுறான். திருடனை பிடிச்சுட்டா அவனை கழுவுல ஏத்துன்னு விடுறான், அவனை தூக்கல போடுன்னு விடுறான். இந்த ராஜா அடிமுட்டாள், அவன் முட்டாள். இது திருடனுக்கு நல்லா தெரிஞ்சுன்னுட்டான். அவன் உடனே என்ன பண்ணா, சரி இது முட்டாள், இவங்கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சுடலான்னு நினைச்சுட்டு ராஜா அந்த ராஜா பேர் பூபதினு பேர். அந்த ராஜா பேர் பூபதினு பேர். இந்த ராஜா சொன்னா, திருடன் சொன்னா, மகாராஜா நான் செத்து போறத பத்தி கவலை இல்லை, நான் உன்னை பத்தி தான் கவலைப்படுறேன் அப்படின்னா. என்னை பத்தி ஏன்டா கவலைப்பட்டேன்னா, இல்ல வட்டிர் நஷ்டா பாரவீபி நஷ்டா பித்திர் நஷ்டா பீமசேனோபி நஷ்டா அந்த புக்குண்டோயம் பூபதி ஸ்துவாம் நாமம். அத பப்பா பிப்பி அப்படின்னு வரும். இந்த பக்காரத்துல ப பா பி பின்னு வரும்.
அவன் சொன்னா பட்டின்னு ஒருத்தன் இருந்தான் பெரிய கவி, அவன் போயிட்டான். அவனுக்கு அப்புறம் பாரதின்னு வந்தான், அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் பித்தி தேவன் ஒருத்தன் வந்தான், அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் பீமசேனன் ஒருத்தன் வந்தான், அவனும் போயிட்டான். பா பா பி பி. நான் வந்து புக்குண்டன்னு என் பேரு. அடுத்தது பூபதி பூ பூ நீதான் அடுத்ததுன்னு அவன் உடனே ரிலீஸ் பண்ணிட்டான். அவனை ஓடி போயிட்டான்னு கதை வேடிக்கையா சொல்றது. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தவன்லாம் என்ன பண்ணா, இது கூட அழிச்சுன்னு பண்ணாலும் போக போறது இல்லை. இவன் இருக்கான் அவன் இருக்கான்னு நினைச்சுட்டு இருந்தா உத்தராலையுமே இத காப்பாற்ற முடியாதோ இல்லையோ. மத்கிருதே பித்ருபுத்திராணாம் பிராத்ருணாம் சாபி விக்கிரஹ ஜாயதே அத்தியந்த மோகேன மமத்வ அதிருத சேதசாம். அதாவது எல்லாருக்கும் இந்த ஒரு இந்த மோட்சத்துல ஆசையெல்லாம் மத்கிருதே பித்ருபுத்திராணாம் பிராத்ருணாம் சாப்பி விக்கிரஹா. எனக்காக தான் விக்கிரகம்னா அந்த சண்டை, அப்பா பிள்ளை சண்டை, இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரதே இல்லையா. ஜாயதே அத்தியந்த மோகேன மமத்வ அதிருத சேதசாம். அத்தியந்த மோகத்தினாலதான் என்னுடையது என்னுடையது அப்படிங்கிறத ஒரு வருது. இது எல்லாம் அப்பா பிள்ளை சண்டை வர்றது, அண்ணன் தம்பி சண்டை வர்றது, இதெல்லாம் பிராத பித்திருங்கள்லாம் மத்கிருத்தே எனக்காக சண்டை போட்டுக்கிறாளே இல்லையா. எனக்கு அந்த பஜகோவிந்தத்துல சொல்றாரு இல்லையோ, புத்திராதபி ஜன பாஜாம் பீதிஹி சர்வத்திர ஏஷா விஹிதா ரீதிஹின்னு சங்கர பகவத்பாதர் சொல்றார். அதாவது பிள்ளை பணங்காசு இருந்தா பிள்ளை கிட்ட இருந்து கூட ஆபத்து வரும் தெரிஞ்சுக்கோ, அந்த இதுல சொல்றார். அதனால அந்த எனக்கு மமத்துவம் அப்படி என்னது என்னதுங்கிறதுனால தானே மமத்வ அதிருத சேதசாம், என்னுடையது அப்படிங்கிற எண்ணத்தினால தானே இதையெல்லாம் அவளுக்குள்ள பரஸ்பரம் சண்டையெல்லாம் வருது அப்படின்றதையெல்லாம் சொல்லிட்டு சொல்றார். இதுக்கு சொல்ல பிருத்திவீம் மமயம் சகலா மமயேஷா மத் அன்வயஸ்யாபீச்ச சாஸ்வதி இயம் யோயோ மிருதோஹி அத்திர பபூவ ராஜா குபுத்தி ஆசீத் இதி தஸ்ய தஸ்ய திருஷ்ட்வா மமத்வ அதிருத சித்தமேகம் விஹாய மாம் மிருத்யுவசம் பிரஜந்தம் தஸ்யானு யஸ்தஸ்ய கதம் மமத்வம் ஹிருத்யாஸ்பதம் மத் பிரபவம் கரோதி பிருத்வி மம ஏஷா ஆசு பரித்யஜ ஏனாம் வதந்தியே தூத குரவை ஸ்வசத்ரூன் நராதிபாஸ்தேஷு மம அதிஹாசா புனச்ச மூடேஷு தயா அபியுபைதி. அவ சொல்ற இந்த என்னுடையது என்னுடையது மம அப்படிங்கிற அகங்காரம் இதெல்லாம் வந்ததுன்னா சொல்றாளா, இந்த பூமண்டலம் முழுக்க என்னோடதுதான், இது முழுக்க எனக்கு தான் சொந்தம், எனக்கு அப்புறம் இது என் பிள்ளை என் வாரிசுகளுக்கு தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது, எப்போ ஏற்பட்டது? தஸ்ய தஸ்ய திருஷ்டுவா, இதையெல்லாம் பார்த்து இந்த ஒரு ஒரு இதெல்லாம் பார்க்கற இந்த மாதிரி ராஜாக்கள்லாம் பார்க்கறாங்க இல்லையோ. திருஷ்டுவா மமத்வ அதிருத சித்தமேகம் விஹாய மாம் மிருத்யுவசம் பிரஜந்தம். இந்த என்னுடையதுன்னு அபிமானம் இருக்கக்கூடிய ராஜா அவன் போயிடுறான். அவன் செத்து போனா கூட அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய ராஜாக்கள்லாம் இந்த பிருத்திவியே இந்த பூமியை பார்த்து இது என்னுடையதுன்ற அபிமானம் எப்படி வருது அவளுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ராஜாவானவன் அந்த தஸ்யானு பிருத்திவி மம ஏதா ஆசு பரித்யஜ ஏனாம் வதந்தி ஏ தூத குரவை ஷூன்னு. இந்த ஒரு ராஜா தன்னுடைய சத்ருக்கிட்ட ஒரு மெசஞ்சரை அனுப்புறான். அனுப்பி இந்த மெசஞ்சர்கிட்ட இது என்னோடையது, இதையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கெல்லாம் ஓடி போங்கோ அப்படின்னு கேட்டா இவனை பார்த்தா என்ன வருது, நராதிபாஸ்தேஷு மம அதிஹாசா, அவனை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருதான். மூடேஷு தயா அபியுபேதி, இந்த முட்டாளையெல்லாம் நினைச்சுட்டு எனக்கு காருண்யம்தான் வருது. இந்த மாதிரி எல்லாம் கூட லோகத்துல எல்லாம் இருக்காளே அப்படின்னு எல்லாம் பூமி பிராட்டி தன்னை பார்த்து இத சொல்றது உண்டு. இந்த சுவாமி தேசிகன் சொல்ற பொழுது அகம் மம இது வியக்ஷரோ மிருத்யுன்னு சாதிக்கிறேன். அகம் நான், மம என்னுடையது அப்படின்னு இந்த ரெண்டு வார்த்தை தான் ஒருத்தனுக்கு யமன், அதுதான் சத்ருவான். இதுல வேடிக்கையா ஒரு கவி சொல்ற சுவாமி சொல்லுவார், புத்திராமே
தாராமே, வித்தம் மே, தனம் மே. சம்ஸ்கிருதத்துல மேனா மமன்னு அர்த்தம். இந்த விபக்தியில வரைச்சு மம மேன்னு சொல்றது என்னுடையதுன்னு அர்த்தம். ஒருத்தர் சொல்றாளாம். ஒருத்தர் சொல்ற போது ஒரு முட்டாள், புத்ராமே என்னுடைய புத்திரன், தாரா என்னுடைய பத்னி, புத்ராமே தாராமே, வித்தம்மே என் பணம், என் காசு, தனம் மே, எல்லாம் மே 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 அப்படின்னு சொல்றான். இதை மே மேன்னு எது சொல்லும் அப்படின்னு கேட்டா ஆடுதான் கத்தும். மே மேன்னு கத்துறது எது கத்தும் கேட்டா ஆடுதான் கத்தும். இந்த மாதிரி சொல்றான் ஒரு கவி. இது மே மே கதையந்தம் புருஷ அஜம். இந்த மாதிரி மே மே மேன்னு கத்தக்கூடிய ஆடு இருக்கே, புருஷன்ற ஆடு இருக்கே, இத இது மேமே கதையந்தம் புருஷாஜம் ஹந்தி காலசார்தூலா. காலன் அப்படிங்கிற புலி வந்து அடிச்சு சாப்பிட்றதான். அதாவது ஒரு நடுக்காட்டுல போய் இருந்துட்டு ஆடு மே மே மேன்னு கத்திட்டுனா புலி வந்து அடிச்சு சாப்பிட்டு போயிடும். அந்த மாதிரி இந்த சம்சாரமாகிற காட்டுல யாராவது ஒருத்தன் எல்லாம் என்னுடையது என்னுடையதுன்னு அந்த அகங்கார மமக்காரங்களோட ஒருத்தன் கத்தின்னு இருந்தான்னா பக்கத்திலேயே யமன் அடிச்சு அடிச்சு அவன் சாப்பிட்டு இருப்பான், திருப்பி திருப்பி இதுல ஏதாவது ஓடுன்னு இருப்பான்னு அர்த்தம். ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தை சொல்லுவேன். இது மாதிரி பூமி பிராட்டி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லலாம். இதுக்கு மேல பராசரர் சொல்ற ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் இதை முடிச்சுடுறேன். இப்போ இந்த இதி ஏதே தரணி கீதா ஸ்லோகோ மைத்ரேய யைஸ்ருதாக. யார் ஒருவன் பூமி பிராட்டி சொன்ன இந்த ஸ்லோகத்தை கேட்கிறார்களோ, மமத்துவம் விலயம் யாதி தபதி அர்க்கே யதா ஹிமம். அவனுக்கு மம என்னுடையது அப்படிங்கிற புத்தி போயிடும். எப்படி சூரியனை பார்த்தா பனி விலகிறதோ அதே மாதிரி இந்த மமத்துவம்ங்கிறது போயிடும். இது ஏஷ கதிதா சம்யக் மனோர்வம்சோ மயாதவ எத்திர ஸ்திதி பிரவருத்தஸ்ய விஷ்ணோஹோ விஷ்ணோர் அம்சாம்சகாக நிருபாக. இது மாதிரி இந்த மனுனுடைய வம்சத்தை எல்லாம் பத்தி நான் உனக்கு சொன்னேன். அவனுடைய இந்த ஒரு இந்த இது எல்லாம் பகவானுடைய அம்சத்தினால் தோன்றியவர்கள். ஸ்ருணோதி ய இமம் பக்தியா மனோர் வம்சம் அனுக்கிரமாத்து தஸ்ய பாபமசேஷம் வே பிரணஷ்யதி அமலாத்மனா. யார் ஒருத்தன் இந்த இந்த ஒரு இந்த மனுவனுடைய வம்சத்தை பத்தி கேட்கிறானோ அவனுடைய பாபங்கள்லாம் விலகி போறது. தன தானிய ரித்தி மதுலாம் பிராப்னோதி அவ்யாகத இந்திரியா ஸ்ருத்வா ஏவம் அகிலம் வம்சம் பிரசஸ்தம் சசி சூரியயோகோ. யார் ஒருத்தன் இந்த வம்சத்தை கேட்கிறானோ, அந்த இதை புகழ கேட்கிறானோ, அவனுடைய ஒரு சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் தனதானியங்களையெல்லாம் அடைவான். அப்புறம் சசி சூரியயோகோ இக்ஷ்வாகு ஜன்னு மாந்தாத்ரு சாகர விக்ஷிதான் நகூன் யயாதி நகுஷாம்ச்ச ஞாத்வா நிஷ்டாம் உபாகதான் மகாபலான் மகாவீர்யான் அனந்த தனசஞ்சயான் கிருதான் காலேன பலினா கதாசேஷான் நராதிபான். இதையெல்லாம் இத்தனையோ ராஜாக்கள் இருந்தா, இக்ஷ்வாகு ஜன்னு மாந்தாதா சகரன், இவா எல்லாருமே ஒரு காலத்தின் வசத்தினால அவெல்லாம் போயிட்டா. அவ எல்லாருமே அதெல்லாம் இந்த இவாளெல்லாம் பார்த்ததுக்கு கூட ஸ்ருத்வா ந புத்திர தாராது கிரகக்ஷேத்ராதிகே ததா திரவியாதோவா கிருத பிரஜோ மமத்துவம் குருதே. இவாளெல்லாம் பார்த்ததுக்கு பிற்பாடும் எவன் ஒருவனும் பற்றில்லாமல் இது என்னுடையது நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் இல்லாமல் இருந்தான்னா யாரும் வைக்க மாட்டான். உண்மையா தெரிஞ்சுட்டானா தப்தம் தபோ எய்ஹி புருஷ பிரவீரைஹி உத்பாகுபிஹி வருஷகணான் அநேகான் இஷ்ட்வா சுயஜ்ஞைஹி பலினஹ அதிவீர்யாஹ கிருதா நு காலேன கதாவசேஷாக. அதாவது இந்த எத்தனையோ வருஷங்கள் தபஸ் பண்றான் இதெல்லாம் இருந்தா கூட இது எல்லாம் எத்தனையோ ராஜாக்கள் இவா எல்லாருமே இருந்தாலும் இல்லையோ அதையெல்லாம் ஒரு இதெல்லாம் இருக்கலாம். அந்த ஒரு எல்லாம் காலத்தினால் காலத்துக்கு வசப்பட்டு எல்லாரும் போயாச்சு. பிருத்து சமஸ்தான் விசார லோகான் அவ்யாகதோ யோ விஜிதா அரிச்சக்ரஹா ச காலாவாதா அபிகதாக பிரணஷ்டா க்ஷிப்தம் யதா ஷால்மலி தூல்மசோ. அதாவது பிருத்துங்கிற ராஜா எத்தனையோ ராஜாக்களை எல்லாம் ஜெயிச்சுட்டு இதெல்லாம் இருந்தான். ஆனாலும் நெருப்புல பட்ட பஞ்சு மாதிரி அவனும் எல்லாம் பறந்து போயாச்சு. இப்போ கார்த்தவீர்யார்ஜுனன் ஒருத்தன் இருந்தான். யஹா கார்த்தவீர்யோ பூஜே சமஸ்தான் தீபான் சமாக்கிரமிய ஹதா அரிச்சக்ரஹா
கதாபிரசங்கேஷு அபிதீயமானः சயேவ சங்கல்ப விகல்ப ஹேது. கார்த்தவீரியன் தன்னுடைய சத்ருக்கள் அத்தனை பேரையும் ஜெயிச்சு எத்தனையோ இருந்தான். அப்ப இருந்தவன் அவனும் என்ன பண்ணான், அவனு இப்போ அவன் கதை கேட்கும்படியாக ஆயிடுத்து. அவன் இருந்தான்னு சொல்றமே தவிர அப்ப அவனால என்ன ஆச்சு இப்போ. அதே மாதிரி எத்தனையோ தசானனாக விக்ஷத ராகவானாம் ஐஸ்வர்ய உத்பாசித திங்முகானாம் பஸ்மாபி சிஷ்டம் ந கதம் க்ஷணேன பிரம்மாங்க பாத்தேன திகந்தகஸ்ய. அந்த ஒரு பெரிய ராவணன்னு இருந்தான், அவிக்ஷதன். இது எல்லாருமே எல்லாம் என்ன பண்ணான்னு கேட்டா, இப்போ ஒரு சாஸ்வதமாக இல்லாத இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ண, ஐஸ்வர்யத்துல ஆசை வைக்கக்கூடாது. அதனால விமுகான கதா ஷரீரத்துவம் அவாப யத்வை மாந்தாதிருநாமா புவி சக்கரவர்த்தி ஸ்ருத்வாபி தத்கோஹி கரோதி சாதுஹு மமத்வான் ஆத்மன்யபி மந்தச்சேதாக. மாந்தாதாங்கிற சக்கரவர்த்தி சகல பிருத்திவியும் ஆண்டுன்னு வந்தானோ இல்லையோ, அவனை பத்தி கதைகள்ல தான் கேட்க முடிகிறதே தவிர யாராவது இந்த எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இது எல்லாம் என்னுடையது, இந்த பூமி எனக்கு சொந்தம் அப்படின்னு யாராவது தான் கேட்கலாமா? கேட்கறதுக்கு எப்படிதான் முடியும்? அதுக்கு மேல சொல்ற பகீரதாத்யா சகரஹா ககுல்ஸ்தோ தசானனோ ராகவலக்ஷ்மணோச்ச யுதிஷ்டிராத்யாச்ச பபூஹு ஏதே சத்தியம் நமித்யா கொனுதே வித்மஹா. இவா எல்லாரும் இருந்தான்றது உண்மையே தவிர, இருந்தார்கள்னு சொல்றமே தவிர இப்போ அவள்லாம் எங்க இருக்கா அது நமக்கே தெரியலையோ இல்லையோ, இதெல்லாம் சாஸ்வதம் இல்லையே அப்படிங்கிற. ஏ சாம்பிரதம் ஏச்ச நிருபா பவிஷ்யாக புரோக்தாமயா விப்ரவரோர்க்ர வீரியாக ஏதே ததா அந்நேச்ச ததா அபிதேயாக சர்வே பவஷ்யந்தி வை யதைவ பூர்வே. எல்லாம் நான் பத்தி சொன்னதெல்லாம் முன்பு எப்படி இருந்தாலோ எல்லாரும் இருந்தாலும் இருக்க போகிறோம், எல்லாரும் ஒரு காலத்துல தான் போக போறான். அதனால இதெல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு ஏதத் விதித்வா ந வரேண காரியம் மமத்வம் ஆத்மன்யபி பண்டிதேன திஷ்டந்து தாவது தனையா ஆத்மஜாயாக க்ஷேத்ராதயோ ஏச்ச ஷரீரினோ அந்யே. அதனால நம்முடைய பந்துக்கள் அவ இருக்கட்டும், அவளையெல்லாம் விட்டுட்டு இந்த எல்லாத்தையும் மமத்துவம் என்னுடையதுன்னு அந்த பொசசிவ்னஸ் அப்படின்றதுதான் இங்க சொல்ல வர்றாரு. இதையெல்லாம் யாரும் வச்சுக்க வேண்டாம், இதெல்லாம் விட்டுட்டு மோட்சத்தை ஆத்ம ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடையிறதுக்கெல்லாம் பார்க்கணுமே தவிர இதெல்லாம் ரொம்ப சாஸ்வதமான புத்தி வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி 4வது அம்சத்தை பராசரர் முடிக்கிறார். இது ஸ்ரீ விஷ்ணு புராணே 4th சமாப்தா. இன்னும் 2 அம்சம் இருக்கு. இந்த 5வது அம்சத்துல வசுதேவர் தேவகி கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்ல போற. மைத்ரேய நிருபாணாம் கதித சர்வோ பவதா வம்ச விஸ்தரா வம்சானுச்சரித்தம் சேவ யதாவத் அனுவர்ணிதம்னு மேல இந்த கிருஷ்ணாவதாரத்தை பத்தி கேட்க போற. அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா, அது பாக்கியம், உங்களுடைய பாக்கியம். பாகவதாளுக்கு ஏதாவது சம்சயம் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். 1 or 2 questions we can entertain. டிலே ஆனா கூட பரவாயில்ல, டிலே ஆனா பரவாயில்ல, ஒன்றும் காரியம் ஒன்றும் கிடையாது, கேட்கலாம். அடியானுக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த கலியனுடைய இது டியூரேஷன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா விஷ்ணு புராணத்துல சொல்றதுக்கும்? இது என்ன, ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா அதுக்கு? ஏதாவது ஒரு இதுல கணக்குல சொல்றாரு, கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருக்கும். மற்ற புராணத்துக்கு எதுக்கும் இந்த மாதிரி 5 லட்சம் 3 லட்சம் அதுன்னு சொன்னா இதெல்லாம் முன்னாடி இருந்து இதுல அந்த சந்தி காலம்னு சிலது உண்டு. சந்தி காலம்னா அந்த யுகம் இந்த யுகம் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற காலத்தையும் அவ சேர்த்து சொல்லுவா. அதை விட்டுட்டு தனியா சொல்ல, அதனால இருக்கும் வித்தியாசம். யுகாந்தரம் அப்படின்னு அந்த முடியற டைம்ன்றத ஒரு வித்தியாசம் வருது. அதுல கால்குலேஷன்ல அதையும் சேர்த்து சந்தி காலம்னு ஒண்ணு உண்டு. அதாவது இத்தனை வருஷம் அந்த 2 காலமும் சேர்ற இடத்துல அதை வரைச்சு அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி எதுவும் சொல்றது. அது மாதிரி அடியன் ஒரு பிரச்சனை not related to விஷ்ணு புராணம். இப்போ தேவரீரோட திருவாராதனை பண்ணச்சு, ஏன்னா எவ்வளவு பேரு புண்ணியம் வருது திருவாராதனை பண்றதுக்கு. அதுல எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கா
டைரக்டா மாலவனுக்கு ஆராதனை பண்றதுக்கு உங்க தேவரீரோட அனுபவம் என்ன ஃபியூ வேர்ட்ஸ் இஃப் யூ கேன் சே, அது எப்படி உங்க ஃபீலிங்கா அது? மாலோலனுடைய ஆராதனம் இட் இஸ் அ பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சென்ஸ் அந்த யூ ஆர் இன் அ டிஃபரண்ட் பிளேன். அந்த ஆராதனம் பண்ற காலத்துல யூ டோன்ட் ஃபீல் எனிதிங் இந்த அவுட் சைடு வேர்ல்டு பத்தியோ. அந்த ஒரு இன்எக்ஸ்பிளிகபிள் ஒரு ஜாய், ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்ன சொல்ல முடியாத ஒரு ஆனந்தமா இருக்கும். எந்த ஒரு கஷ்டமோ இதுவோ நமக்கு எந்த சிரமமோ எதுவுமே தெரியாது. அது மாதிரி ஒரு பட் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் அண்ட் கம் அவுட், திடீர்னு ஏதாவது ஒரு கம் டு டிஃபரெண்ட் வேர்ல்டு, அது மாதிரி இருக்கும். தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப வண்டர்ஃபுல் கொஸ்டின். ஐ திங்க் இது இத்தனையோ நாள் எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்பட்டது கேள்வியே கேட்டது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா அது கேட்டது இது யூஸ்வலா யாருக்கும் தோணாது, கேட்கணும் தோணாது. நான் அடியனுக்கே தோணிருக்கு எத்தனையோ தடவை. ஆனா மாலவர்களோட பேசுறது உண்டா அந்த மாதிரிலாம் அந்த டயத்துல? அது இன்ட்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு இன்ட்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அது இருக்கும், அந்த இது இருக்கும். என்னமோ ஒரு கம்யூனிகேஷன், பர்சனல் கம்யூனிகேஷன் பிட்வீன் யூ அண்ட் ஹிம். அதுதான். ரொம்ப சந்தோஷம். சுவாமி, அடியன் இந்த இது ஆழ்வார் பாசுரம் ஞாபகம் வருது அடியன். இந்த ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் கருணாய் கவர்ந்த காலர் உண்மையிலே பிச்சதாம்பல் திருநாரண்டா காலம் சிந்தி தூய்மனோன்றது அந்த பாசத்தை அதேதான் ஆழ்வார் அனுபவத்துல சொல்றாரு. அவரு அதான் அதுலயே சொல்றாரு, நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து இறை சேர் மின் உயிருக்கு அதனே இதே விடுமன் பதிகத்திலேயே சொல்றார். ஆழ்வாருக்கு அவர் வாயால நான் எனதுன்னு சொல்றதுக்கு கூட பயம் அவருக்கு. எங்கேயாவது அந்த அகங்காரம் மமக்காரம் ஒட்டிக்குமோன்னு பயம் அவருக்கு. அதனால அவர் உபதேசம் பண்றச்சே நம்ம ஆழ்வார் இப்படிதான் உபதேசம் பண்ணார். நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து, என்னுடையது என்னுடையதுன்னு சொல்றீங்களே அதை வேரோட விட்டுருங்கோ, இறைசேர் பகவானுக்கு போய் அதுக்குதான் ஆத்மாவுக்கு சிரேஷ்டம், அதை விட ஒன்றும் கிடையாதுன்னு சாதிக்கிறார். அதுதான் அதனுடைய தத்துவம். அதே மாதிரி தேசிய பிரபந்தம் எனக்கு ஞாபகம் இல்லை அடியேன். ஆனா இதே கருத்து மன்னர்களோட கதை முடியும் போது அவளோட கதையும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசனம் வரும் அது அடியேன். வைராக்கிய பஞ்சகத்துல சொல்றார், இதெல்லாம் சொல்ற எல்லா இடத்துலயுமே சுவாமி தேசிகன் அதெல்லாம் சொல்ற. அதனாலதான் அவருக்கு இதெல்லாம் ஒண்ணும் இந்த இதுவே கிடையாது, அந்த எண்ணம் வரணும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கல்கி பிறக்கிறதெல்லாம் கூட எழுதி வச்சிருக்காளா அடியேன்? ஆமா, அந்த விஷ்ணு யசஸ்னுடைய சம்பளம்ங்கிற கிராமத்துல அது வரப்போல அப்படின்னு சொல்றாரு. இது அவர் சுவாமி தேசிகனும் இதுல எழுதியிருக்காரு இல்லையா? தசாவதார ஸ்தோத்திரத்திலே வருது இல்லையா? ஆமா, கல்கி விஷ்ணு யசஸ்சுத கலிகதா வருது. அதே இது பாகவதத்திலயும் சொல்றாரு நினைக்கிறேன் இல்லையா அடியன்? ஆமா.